லாஸ்ட் டைம் நம்ம பல்லாவரம் சந்தைக்கு போனப்போ இந்த 2 பழைய ரேடியோவும் அனந்தமி மாதிரி ஒரு மூலையில் கிடந்துச்சு. ஸோ யாரும் இதை கண்டுக்கலை. ஸோ நம்ம வந்து அதை காசு கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கோம். இந்த மாதிரி ரேடியோலாம் நான் சின்ன வயசில் பார்த்துருக்குறேன். இந்த வாட்ச் போடுவாங்க பார்த்தீங்களா, சின்ன கட்டை, அது போட்டு ஒர்க்காக வச்சுட்டு இருப்பாங்க. கை கிடக்கமாக இருக்கும், நல்லாவே பாட்டு பாடும், எஃப்எம் ரேடியோலாம் நல்லா பாடும். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு அதை பார்த்ததுக்கப்புறம் ஒர்க் ஆகலைனாலும் பரவாயில்ல, அதோடய டிசைனு அது பார்த்தாலே தெரியுது பழங்காலத்து எஃப்எம் ரேடியோன்னு சொல்லிட்டு. ஸோ ரூமில் வைக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும், டிசைனாக இருக்கும். அதனால தான் எடுத்து வந்தேன். ஸோ இன்றைக்கான வீடியோவில் இந்த 2 ரேடியோவும் கலெக்டி உள்ள என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை அப்படின்னு அலசி அரைஞ்சு பார்த்துட்டு அது ஒர்க்காக வைக்கிறோம். அதுதான் அந்த வீடியோட டாஸ்க். இது வந்து பிலிப்ஸ் கம்பெனியோட எஃப்எம் ரேடியா. இதுக்கு வந்து நம்ம ரிமோட்டுக்கு போடுறோம்ல 2 பேட்டரி கிட்ட, அதை மட்டும் போட்டாலே போதும். சைடில் வந்து சேனல் மாற்றுறதுக்கும் சவுண்டு கூட்டுறதுக்கும் குறைக்கிறதுக்கும் டியூனர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு முள் மாதிரி இருக்கும். இது எந்த சேனல் எந்த நம்பர்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு ஏரியல் கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான் இருக்கும். இதில் வந்து எஃப்எம் ஏஎம் சொல்லிட்டு 2 மோட் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம பாட்டு கேட்டுக்கலாம். இதுக்கு பின்னாடி 2 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க, அதை மட்டும் கழட்டினா போதும், இந்த ரேடியோவை ஈஸியாக ஓப்பன் பண்ணிடலாம். ஆனால் ஸ்க்ரூ கொஞ்சம் டிசைனாக இருக்கும். இந்த மாதிரி டிசைனாக இருக்கிற ஸ்க்ரூவெல்லாம் கழட்டுறதுக்கு நம்மக்கிட்ட ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் கிட் இருக்குது. இது வந்து ஃபோன் கழட்டலாம், லேப்டாப்பு, கம்ப்யூட்டர்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கழட்டலாம். இந்த பைக்கு ஆக்சசரிஸில் இருக்குல்ல, அதை கூட கழட்டுறதுக்கு இதுக்குள்ள வந்து நிறைய ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம மாற்றி மாற்றி போட்டு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிட்டு வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் தாங்க ரொம்ப கம்மி ப்ரைஸில் ஆஃபரில் போட்டிருந்தாங்க. இப்போயும் ஆஃபர் போய்கிட்டு இருக்குது. வேணும் அப்படின்னா இதை வந்து நான் ப்ராடக்ட் லிங்க் ஆட் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் இந்த லிங்க் இருக்கும், அதை யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. சரி, ஓகே. இப்போ இந்த எஃப்எம் ரேடியோ கழட்டியாச்சு. உள்ளே திறந்து பார்த்தா ஒரே தூசியாக இருக்குங்க. உள்ளேருந்து பூச்சியெல்லாம் ஓடுது. அந்த பழைய ரூம் கடையில் எந்த மூலையில் தூக்கி போட்டிருந்தாங்கன்னு தெரியல. ரொம்பவே கொஞ்சம் ஒரு மாதிரி ஒஸ்ட்டாக தான் இருந்துச்சு. ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து போர்டில் எதுவும் டேமேஜ் ஆன மாதிரி தெரியல. எதுவும் காம்பனண்ட் புகஞ்சு போயோ இல்லை ஷார்ட் ஆகி அந்த மாதிரி தெரியல. ஏன்னா இதுக்கு கொடுக்குறதே நம்ம வந்து 3 வோல்ட் to 5 வோல்ட் அதுக்குள்ளே தான் வரும். 2 பேட்டரி போட்டோம்னா அவ்வளோதான் இன்புட் வரும். ஸோ அதுக்கு வந்து எதுவுமே டேமேஜ் ஆகலை. ஆல்டர்னேட்டிவாக அந்த பேட்டரி போடும்ல, அந்த இடத்துல 2 கம்பி இருக்கும், பாசிட்டிவ் நெகட்டிவை கனெக்ட் பண்ணுறதுக்கு. அந்த கம்பி தான் தேஞ்சு போயிருக்கே தவிர மற்றபடி எதுவுமே இல்லை. அந்த ஏரியல் கம்பியும் பார்த்தீங்கன்னா பிஞ்சு போயிருக்கு. இதில் இருக்கிறது குட்டியோண்டு போர்டு தான். அது மூலமாக தான் அந்த எஃப்எம் ரேடியோ ஒர்க் ஆகிட்டு இருக்கு. போர்டில் எதுவும் டேமேஜ் ஆன மாதிரி தெரியல. நம்ம இன்புட் சப்ளை கொடுத்து பார்ப்போம். கொடுத்ததுக்கப்புறம் தான் இது வந்து என்ன வால்யூம் வரலையா, என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இன்புட் கொடுக்கறதுக்கு நம்மக்கிட்ட இதுக்கு போட வேண்டிய பேட்டரி கிடையாது. வழக்கம் போல் நம்ம இந்த மொபைல் சார்ஜர் இல்லைனா பவர் பேங்க்லேருந்து இன்புட் வருது பார்த்தீங்களா, 3.7 வோல்ட் to 5 வோல்ட் வரைக்கும் வரும். அது வந்து டிபெண்டிங் ஆன் தட் சார்ஜர் அடாப்டரை பொறுத்து. ஸோ நம்ம வந்து அதுலேருந்து தான் இதுக்கு பவர் சப்ளை கொடுக்க போகிறோம். பவர் சப்ளை கொடுத்ததுக்கப்புறம் நானும் இந்த வால்யூம் பட்டனை அமைக்கி பார்க்குறேன், ஒரு ரெஸ்பான்ஸும் வரமாட்டுக்கு. இந்த மாதிரி பழைய ரேடியோலாம் நம்ம இன்புட் கொடுத்த உடனே அந்த ஸ்பீக்கரில் பார்த்தீங்கன்னா டிடிக் அப்படி சவுண்டு கேட்கும். அட்லீஸ்ட் ஒரு இறைச்சல் சவுண்டாச்சும் லைட்டாக வந்துட்டு போகும். அப்படி வந்தால் தான் போர்டுக்குள்ள இன்புட் போச்சு, அது வந்து கொஞ்சம் ஒர்க் ஆக ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அர்த்தம். ஆனால் இதில் வந்து அப்படி வரவே இல்லை. என்னடான்னு பார்த்தா பின்னாடி வந்து நம்ம இன்புட் கொடுக்குறோம்ல, அது வந்து ஒழுங்காக நிற்க மாட்டேங்குது. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த கம்பி துரு பிடிச்சி கட்டாய கிடக்குன்ட்டு. ஸோ அதனால தான் அதுலேருந்து இன்புட் சப்ளை உள்ளே போக மாட்டேக்கு. ஸோ அதுக்கப்புறம் அதை பிரிச்சுட்டு மேபி அந்த போர்டோட பேக் சைடில் வந்து எதுவும் பிரச்சனை இருக்கா, உள்ளுக்குள்ளே ஏதாச்சும் இன்புட் கொடுக்குறதுக்கு வேறு ஏதாச்சும் வழி இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு அதை ஓப்பன் பண்ணேன். அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் கனெக்ஷன் எல்லாமே நல்லா தான் இருக்குது. போர்ட்லேயும் பெருசாக டேமேஜ் ஆன மாதிரி தெரியல. இங்கே பார்த்தீங்களா அந்த சேனல் மாட்டத்தில் வந்துட்டு நம்பர் இதில் இண்டிகேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இப்படி தாங்க இருக்கும் பழையங்காலத்து இந்த மாதிரி எஃப்எம் ரேடியோலாம். டிசைனே ரொம்ப சின்னதாக இருக்கும். ஆனால் அதுலேயே பார்த்தீங்கன்னா எஃப்எம் ரேடியோ இறைச்சல் இல்லாமல் செமையாக எடுக்கும். இப்போலாம் இந்த மாதிரி எஃப்எம் ரேடியோ வருதா இல்லைன்னு கூட தெரியல. ஸோ போர்டை வந்து நம்ம தனியாக மொத்தமாக பிரித்து எடுத்தாச்சு. இப்போ பேக் சைடில் பார்க்கும்போது நமக்கு தெரியுது அந்த இன்புட் கொடுப்போம்ல, அந்த 2 போர்டில் இருக்க கம்பி தெரியுது. ஸோ நம்ம அது மூலமாக நம்ம இன்புட் கொடுத்து பார்க்கலாம். பவர் பேங்க்லேருந்து கிட்டத்தட்ட 5 வோல்ட் கிட்ட வந்துக்கிட்டு இருக்குது. இது வந்து இந்த எஃப்எம் ரேடியோக்கு கொடுக்கறதுக்கு தாராளமான ஒரு வோல்டேஜ் தான். ஸோ அந்த பிஞ்சு போன கம்பின்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் அந்த பக்கமாக முறுக்கி விட்டு பேக் சைடில் எங்கிட்ட ஒராசுதா இல்லை கரெக்டாகுதுன்னு சொல்லி கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு இன்புட் கொடுத்தேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீக்கர்லேருந்து சவுண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்பகுதியை மேம்படுத்துவதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பாம்பு கடியால் ஏற்பட்ட பாதிப்பை மாநில அரசுகள் பொது சுகாதார சட்டத்தின் கீழ் இன்புட் சப்ளையை கரெக்டாக கொடுத்ததுக்கப்புறம் இந்த எஃப்எம் ரேடியோ பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஒர்க் ஆகிட்டு இருக்குங்க. ஆக்சுவலி இதில் பேட்டரி போடுவோம்ல, அங்கேருந்து ஒரு கம்பி இன்புட்டை உள்ளே கொண்டு போகும். அந்த கம்பி பார்த்தீங்கன்னா துருப்பிடிச்சு உடஞ்சி போயிருக்கு. அதனால தான் இன்புட் உள்ளே போகாமல் இது ஒர்க் ஆகாமல் கிடந்திருக்கு. ஆனால் அந்த காலத்தில் இது ஒர்க் ஆகாமல் போச்சு அப்படின்னா அசால்ட்டாக தூக்கி போட்டுருவாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நிறையா புது மாடல் வந்துருச்சு. ஏன்னா இன்ன வரைக்கும் பேட்டரி போட்டு இதை ஒர்க்காக வச்சுட்டு இருக்கிற தூக்கி போகிறான்னு சொல்லிட்டு தான் யாரோ பழைய ரூம்களை தூக்கி போட்டிருக்காங்க. கழட்டி பார்த்ததில் உள்ள ஒரே ஒரு பிரச்சனை தான். இந்த சின்ன பிரச்சனை சால்வ் பண்ணாலே போதும், இந்த மாதிரி ரேடியோலாம் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த பிரச்சனையை கண்டுபிடிச்சி சொல்யூஷன் கொடுத்தாச்சு. கொஞ்சம் நேரம் இந்த எஃப்எம் ரேடியோ ஓட விட்டு பார்த்தேன். ஏன்னா நல்லா ஓடிட்டு இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆயிரும். உள்ளே வந்து இந்த கெப்பாசிட்டர் ஏதாச்சும் போயிருக்கும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் இந்த எஃப்எம் ரேடியோ படிக்க விட்டுட்டே இருந்தேன்.
ஒரு 1 ஹவருக்கு மேலேயே நல்லா தான் படிச்சது. எல்லாத்தையும் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த எஃப்எம் ரேடியோவை எப்படி கழட்டினோமோ அதே போல் திரும்ப மாட்டிட்டேன். இப்போ இந்த எஃப்எம் ரேடியோ இந்த பேட்டரி கட்டலையும் ஒர்க் ஆகும். அது மட்டும் இல்லாமல் பவர் பேங்கு இல்லைன்னா மொபைல் சார்ஜர் அதுலேருந்து நம்ம இன்புட் கொடுத்து இதை ஒர்க்காக வச்சுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி தான் சைடில் வந்து 2 வயரை நீட்டி விட்டுருக்கேன், பாசிட்டிவ் நெகட்டிவ் வயரை. ஸோ அது மூலமாகவும் இதை ஒர்க்காக வச்சுக்கலாம். இப்போ பழைய இரும்பு கல்லில் எடுத்த 2 ரேடியோவில் ஒரு ரேடியோவை இப்போ சரி பார்த்தாச்சு. இன்னொன்று குட்டி ரேடியோ இருக்குது, அதையும் இப்போ சரி பண்ணிடலாம். அப்புறம் இந்த ரேடியோ வந்து இது பேர் தெரியல, ஏதோ புது பேராக இருக்குது, டெக்ஸ்டெக்குன்னு சொல்லிட்டு. பெரிய பிராண்டெலாம் கிடையாது போல். பட் டிசைன் பார்த்திங்கன்னா ரொம்பவே காம்பேக்டாக இருந்துச்சு. அந்த ஏரியலுக்கு கூட ஃபுல் லென்த் வருது. அதுலேயே வந்து டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, AM FM அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. பட் இதுலேயும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சின்ன பேட்டரி போடுறது தான். ஸோ நல்லா தான் இருந்துச்சு. இது என்னென்னு பிரச்சனைன்னு சொல்லிட்டு கழட்டி பார்க்கலாம். இதுக்குள்ளே என்னென்னா அந்த நட்டு துருப்பிடிச்சி போயிருக்குங்க, கழட்டுறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அப்படி இப்படின்னு நம்மக்கிட்ட இருக்க ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு எப்படியோ கழட்டியாச்சு. கழட்டும் போது ஒரு நட்டு டைட்டாக இருந்துச்சு, அது பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே பிடிச்சி இழுத்துருச்சு போல். அந்த சைடில் எட்ஜில் பார்த்திங்கன்னா அப்படி உடஞ்சி போச்சு. இப்போ தான் பில்ட் குவாலிட்டிலாம் நல்லாயிருக்குன்னு சொல்லிகிட்டு இருந்தோம், ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா துருப்பிடிச்சி உடஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. சரி, உள்ளே பார்த்தோம்னா இதுக்கு ஒரு டிசைனான போர்டை கொடுத்துருக்காங்க. மெயின் போர்டு வந்து நம்ம பழைய ரேடியோவில் பார்த்தோம்ல பிலிப்ஸில், அதே போல் தான். ஆனால் அந்த டிஸ்பிளே செட்டப்புக்கு அந்த பட்டனுக்கு பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் புது போர்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. சரின்ட்டு அந்த உடஞ்சி போன மூடி இருந்துச்சுல, அதை மொத்தமாக ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ உள்ளே வந்து என்ன பிரச்சனைன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த டிஸ்பிளே பார்த்தோம்னா ஏதோ தண்ணிகளை போட்டிருப்பாங்க போல், இத்து போய் இருக்குது. அந்த மேலே வந்து ஒரு மாதிரி துருப்பிடிச்ச மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் பட்டன் பார்த்திங்கன்னா அமைக்கி பார்க்கும்போது நல்லா தான் அமுங்குது. ஸோ எல்லாமே ஓகேவாக தான் இருக்கும் போல். அந்த டிஸ்பிளே தான் நமக்கு வேலை செய்யாது போல். இந்த மாதிரி இருக்குது டிஸ்பிளே மாற்றுறது ரொம்பவே கஷ்டம். அப்புறம் பேக்கில் பார்த்திங்கன்னா பேட்டரி போடுறது, போன ரேடியோவில் பேட்டரி போடுற செட்டப் வந்து பிஞ்சு போயிருந்துச்சு. அதில் வந்து பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது அந்த டிஸ்பிளே மட்டும் தான் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு தோணுது. நம்ம இன்புட் சப்ளை கொடுத்து பார்க்கலாம், அதுக்கப்புறம் தான் என்ன பிரச்சனைன்னு புரிய வரும். இங்கே பாருங்கள், இதில் பெருசாக பிரச்சனையே இல்லை போல். இன்புட் சப்ளை கொடுத்தது ஆன் ஆயிடுச்சு, ஆனால் டிஸ்பிளேயில் மட்டும்தான் எதுவுமே வரமாட்டுக்கு. எஃப்எம் ரேடியோ வழக்கம் போல் படிக்க ஆரம்பிச்சிருச்சு. 4-5 ஸ்டேஷன் மாற்றி பார்த்தேன், ஆனால் எதுலேயுமே வந்து அந்த எஃப்எம் ரேடியோ சிக்னல் வரல, இறஞ்சிட்டே தான் இருக்குது. சரி, ஆன் ஆனதே போதுன்னு சொல்லிட்டு இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா துருப்பிடிச்சி கொஞ்சம் கேவலமாக இருக்கா, அதெல்லாம் கழட்டி இப்போ நம்ம ஐபி சொல்யூஷன் போட்டு க்ளீன் பண்ணிடலாம். இந்த ஐபி சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் எல்இடி டிவிலாம் ரிப்பேர் பார்த்தோம். ஸோ அந்த டைமில் வாங்கினது. இந்த மதர் போர்டு அப்புறம் டிஸ்பிளே இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ஐபி சொல்யூஷன் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இப்போ இந்த திரும்ப எடுத்து யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ மேலே இருக்க அந்த கண்ணாடி க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ உள்ளே வச்சிடலாம். சைடில் இந்த பட்டன் வந்து கழட்டும் போதே உடஞ்சி போயிடுச்சு. அது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது, உள்ளே வச்சு பசை வச்சு அமுக்கி விட்டாலே போதும். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிட்டு ஓரளவுக்கு எல்லாத்தையும் பேட்ச் ஒர்க் பண்ணியாச்சு. அந்த எட்ஜில் மட்டும்தான் உடஞ்சிருக்கு, அதை வந்து ஃபெவிக்விக் வச்சு ஒட்டிட்டால் போதும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, இப்போ பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வந்து இதுக்கு நம்ம இன்புட் சப்ளை கொடுத்து எஃப்எம் ரேடியோ பாட்டு பாடணும். கரன்னு இறையுது, அது மட்டும் போதாது, நமக்கு பாட்டு பாடினா தான் இது வந்து உண்மையாக ஒர்க் ஆகுதுன்னு நம்ப முடியும். ஆமாம், இதுக்கு மேலே பாட்டை போட்டால் நமக்கு கார்ப்பரேட் கிளைம் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த எஃப்எம் ரேடியோ பார்த்தீங்கன்னா நல்லா தாங்க ஒர்க் ஆகிட்டு இருக்குது. இன்புட் சப்ளை கொடுத்தோம், அவ்வளோதான் ஆன் ஆயிடுச்சு. என்ன டிஸ்பிளே மட்டும் ஒர்க் ஆகலை, மற்றபடி இந்த பாட்டு ஒவ்வொரு சேனலும் பார்த்திங்கன்னா தெளிவாக கேட்டுகிட்ருக்கு. நம்ம ஊரெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எஃப்எம் ரேடியோக்கு ஏரியில் வைக்கணும். அதை வயர் இழுத்து வீட்டு மேலேயோ இல்லை எங்கிட்டாச்சும் இழுத்து விட்டால் தான் நமக்கு அட்லீஸ்ட் கொஞ்சமாவது சிக்னல் கிடைக்கும், அதுவும் இறஞ்சிட்டே பாடும். ஆனால் சென்னையில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏரியெலாம் தேவையில்லை. ஏரியல் இல்லாமல் நமக்கு சிக்னல் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா கிடைக்குது. இந்த சூரியன் எஃப்எம், கொடைக்கானல் 100.5 இதெல்லாம் பார்த்திங்கன்னா தெளிவாக எடுத்துக்கிட்டு இருக்குது. ஸோ அவ்வளோதான், 2 எஃப்எம் ரேடியோவும் சரி பார்த்தாச்சு. 25 வருஷ சர்வீஸ்ல நாங்க இப்போ ஒரு புயலை பார்த்ததே இல்லை அப்படின்னு வானிலை மையமே வந்து எடுத்து போய் சொல்லி இருக்கிறாங்க. ஸோ அதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிற எல்லாத்துக்குள்ளேயும் டீட்டெயிலா போறதுக்கு முன்னாடி ஸோ FM 93.5 கேட்டுட்டு இருக்கீங்க. நான் காத்தி வந்தாச்சு. உங்களுக்கான ரெயின் அப்டேட்ஸ் எல்லாத்தையும் வாரி வழங்குறதுக்கு பை பை. நம்ம சேனலில் அடிக்கடி ஒருத்தர் கமெண்ட் பண்ணிகிட்டு இருப்பார், என்னடா வெறும் இன்புட் சப்ளை தான் கொடுத்த, இது உனக்கு ரீஸ்டோரேஷனா, இதெல்லாம் ஒரு வீடியோவான்னு சொல்லிட்டு. ஸோ ரீஸ்டோரேஷன் இங்கே மேட்ரு கிடையாது. இந்த எஃப்எம் ரேடியோவில் பார்த்தீங்கன்னா வெறும் இன்புட் சப்ளை கொடுக்குற அந்த இடத்துல பின்னு மட்டும் தான் போயிருந்துச்சு. அதனால் இந்த எஃப்எம் ரேடியோ ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. இதை வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குமோ, எதுக்கு செலவு பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு இதை அப்படியே பழைய இரும்புகளில் தூக்கி போட்டிருக்காங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா அதை எடுத்து இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு கண்டுபிடிச்சி அதுக்கு சொல்யூஷன் கொடுத்துட்டேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தவங்க நாளை பின்னா அவங்க வீட்டில் ஏதாச்சும் ஒரு பொருள் ரிப்பேராக போச்சு அப்படின்னா அட்லீஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க,
இது மேஜர் பிரச்சனையா இல்லை நம்மளே சால்வ் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. சின்ன பிரச்சனையாக இருந்துச்சுன்னா என்னைய போல் அது அவங்களே சரி பண்ணிவிட்டு அவங்களுக்கு காசு செலவாகாமல் அந்த டிவைஸோட லைஃப்பை வந்து அவங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ பெரிய பிரச்சனையாக இருந்துச்சுன்னா அவங்க கடைக்கு போயிட்டு சரி பண்ணிக்கலாம். நம்ம ஒன்றும் ஆபாசமாக பேசிட்டோ இல்லை அதை இதை அமுக்கி காட்டிய வீடியோ போடலையே. நம்ம வீடியோ போடுறது மூலமாக அட்லீஸ்ட் ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன் ஐடியாவாச்சும் உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து நாளை பின்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பொருளை சேவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுதான் நம்ம வீடியோட மோட்டிவ். நான் எப்போயுமே இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் கண்டுக்காமல் தட்டி விட்டு போயிட்டே இருப்பேன். நிறைய நல்ல கமெண்ட்ஸ் வருது, அதெல்லாம் பார்த்து நான் சந்தோஷப்பட்டுட்டு தான் இருக்கேன். ஸோ இருந்தாலும் சொல்லணும்னு தோணுச்சு, அதனால தான் இது. கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பை பாய்.